இந்த அகண்ட பிரபஞ்சத்தில் நாம் ஒவ்வொருவரும் தேடுவது நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை, அமைதி, அறிவாற்றல், செல்வம், ஒற்றுமை மற்றும் சந்தோஷமான மனநிறைவு மிகுந்த ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதரும் இந்த நிலையை அடையத்தான் கடினமாக முயற்சிக்கின்றனர். இந்த நிலையை அடைய முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். தமிழ் சோலையில் ஆர்பிடி மெடிடேஷன் சொசைட்டி ஆதரவில் நலம் தரும் யோகம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரா குருர் சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஆள் மனதின் கருத்து பதிவு. ஆள் மனதில் எது ஆழமாக பதிவு செய்யப்படுகிறதோ அது பல மடங்கு உத்வேகத்துடன் செயல்பட்டு பலம் பெருகும். அது நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கலாம். வெளிமனது உலக விஷயங்கள் அனுபவங்களை வாங்கி ஆழ்மனது மூலம் பதிவுகளை தருகின்றன. பல நேரம் வெளிமனது வழியாகவே ஆழ்மனதுக்கு செய்திகளின் பதிவு நடக்கின்றன. சில நேரம் வெளிமனது தவிர்த்தும் ஆழ்மனதில் சில சிந்தனைகள் பதிவு ஏற்படும். அதன் தாக்கம் அதனால் உருவாகும் உன்னத செயல்கள் வாழ்வில் பிரமிப்பை நிலை அளிக்கும். இந்த பருமனா உள்ளவர்கள் எல்லாரையும் சொல்லல. சிலர் உடம்பு சீக்கிரத்தில் குறைச்சிருவாங்க, ஜிம்முக்கு போவாங்க, ஓடுவாங்க, அப்படிலாம் ஓடிட்டு எல்லாம் குறைச்சிடுறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு குறையிற மாதிரி இருக்கும். ஜிம்முக்கு போவாங்க, கடுமையாக ஓடுவாங்க, விட்ட ஒரு வாரம் போதும், ஒரு மாதம்லாம் இல்லை, ஒரு வாரத்தில் கிட்டுன்னு ஏறும். முன்ன இருந்ததோட ஒரு பங்கு கூட இருக்கும். 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பார். ஒரு மாதம் கஷ்டப்பட்டுருப்பாரு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்றது அவருக்கு தெரியாது. அவரும் சொல்லுவார், இல்லை நானும் எப்படிலாம் பார்க்குற முடியல, என்னால் அது செய்யவே முடியல. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இது ஆழ்மனதின் பதிவுகள் ஒரு காரணமாக இருக்குது. சரி, இப்போ உதாரணத்துக்கு ஏன் இந்த மாதிரி இருக்காங்கன்னு ஆழ்மன பதிவுனா என்ன மாதிரி ஆழ்மன பதிவு இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு கேட்டால், அவங்க பொதுவாக உங்களுக்கே கேட்டால் கூட தெரியாது. நீங்கள் நினைப்பீங்க ஆழ்மன பதிவுனா எப்படி, சின்ன வயசுலேயே ஒன்று அக்கம் பக்கத்தார்கள் இப்போ பக்கத்து வீட்லையோ அல்லது ஆப்போசிட்லேயோ யாராவது எல்லாமே குடும்பத்தில் உள்ளவங்களாம் நல்லா குண்டாக இருந்திருப்பாங்க. சின்ன வயதுலேருந்து அதை பார்த்துக்கிட்டே வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஆழ்மன பதிவு அவங்களுக்கு உண்டாயிரும். அது கூட அவங்கள உடம்பு இழக்கவே விடாது. அதே மாதிரி தான் இருக்கும். அவங்கள கூப்பிட்டு விசாரித்து பார்த்ததில் இந்த ஒவ்வொரு பயிற்சியை நான் ஆராய்ச்சி செய்து அவங்கள பார்த்துருக்கேன். உண்மை என்ன சொல்கிறாங்க. அதன் பிறகு குரு சொல்லி கொடுத்த பிறகு அவங்க அந்த உடம்பு ஈஸியாக குறைச்சிடுறாங்க. ஆள் மனதின் அற்புதம். வெளி மனதிற்கு ஆன்மாவின் இருப்பு புலப்படுவதில்லை. எனவே நாம் எப்பொழுதும் வெளிமனதின் ஆதிக்கத்திலேயே செயல்பட்டு கொண்டிருப்பதால் ஆன்மாவின் இருப்பு நம் உணர்வுக்கு வருவதில்லை. அதை கடந்து உள்முகமாக நோக்கத்துடன் ஈடுபட்டால் ஆன்மாவின் இருப்பை உணர்ந்து கொள்ள முடியும். தியான பயிற்சியின் மூலம் ஆழ்மனதையும் ஆன்மாவையும் உணர முடியும். இதைத்தான் தன்னை உணர்தல் என்கிறார்கள் யோகிகளும் சித்தர்களும். சிலர் அவங்க குடும்பத்தில் கூட இருப்பாங்க. நேரடியாக அம்மா அப்பா இல்லைனாலும் அவங்க தாத்தாவோ பாட்டியோ மாமா அத்தை இந்த மாதிரிலாம் அவங்களே பார்த்து அந்த சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி பதிவுகளுக்கு சொல்லுவீங்கல்ல இது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், சரியான ஸ்ட்ராங்காக தன் நம்பிக்கை இறை நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இல்லை, நான் உடம்பை அழிச்சது ஆகும் அப்படின்னு கட்டாயமாக செஞ்சு கண்டிப்பாக இதெல்லாம் அடிச்சிடும். அந்த சிந்தனை உள்ளுக்கு போய் இதெல்லாம் தகுத்தெறிஞ்சிடும். உறுதி, மன உறுதியும் நம்பிக்கையோடு செஞ்சோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் இது பண்ணாமல் உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் அதுவாகவே சரியாயிடும். இது இப்போ பலம் ஏற 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 அதுவாகவே வெளியாக தொடங்கும். அவங்களுக்கே அந்த நினைவுகள் ஏற்கனவே உள்ள பாதிப்புகள்லாம் வெளியேறும். அது மாதிரி தான் அந்த எல்லா இதுவுமே எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது. முதலில் அவங்களை அந்த அதுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு டாக்டருக்கு போகிறோம் நோய்க்கான காரணம் தெரியணும்ல, தெரிஞ்சால் தானே அவங்க அதுக்கேற்றாப்புல கரெக்டான மருந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி யோக சக்தி என்பது ஒரே சக்தி தான். ஆனால் நாம் அதை சரியான முறையில் அதை நாம் இயக்க கற்றுக்கிட்டோம்னு சொன்னால், அதை பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோமா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். கண்டது காட்சி கொண்டது கோலம் என்றிந்த மனதை மாற்றி கனவில் கண்டதை கைவர பெற்றிட கருணை கடலாய் காட்டும், கருணை கடலாய் கடவுளை காட்டும் நலம்
தரும் நல்ல யோகம், நலம் தரும் ராஜயோகம். கற்றவனுக்கு அழகு அடக்கம், முயற்சியை ஊக்குவது, தன்னம்பிக்கை, நல்முறையில் வாழ ஒழுகுவது, ஒழுக்கம், வாழ்க்கைக்கு வெளிச்சம் தருவது, ஞான ஒளி, எண்ணங்களை ஒருநிலைப்படுத்துவது, ஆத்ம சக்தி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு, அகத்தியன், வில்லுக்கு, விஜயன், மனதுக்கு, வலிமை, நல்வாழ்வுக்கு. ராஜயோகம். சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு, இறைவா. ஆர்பிடி மெடிடேஷன் சொசைட்டி திருமதி பேமலா சரவணன் 0431 903 798 0431 903 798. தமிழ்ச்சோலை ஆதரவாளர்களின் ஒன்று ஆர்பிடி மெடிடேஷன் சொசைட்டி. சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு. எங்க தத்துஸ்ரீ குருஜி ஆன்மீக வழியாவே இந்த பயிற்சி முறைகளை வழங்கி வந்தாலும் விஞ்ஞானம் சயின்ஸ் வழியாக இது கனெக்ட் ஆகி அந்த வைப்ரேஷன் யூனிவர்சலோட கான்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு அது ரொம்ப செல்ஃப் சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகுது. ஆர்பிடி மெடிடேஷன் சொசைட்டி ஆதரவில் தமிழ்ச்சோலையில் இதுவரை நீங்கள் கேட்டது நலம் தரும் யோகம். நிகழ்ச்சியாக்கம் பேமலா சரவணன்.